ப்ரைவேட் விசிட் உண்டு ஒஃபிஷியல் அஜெண்டாவுக்குள்ளே பேட்டிக்கிறாங்க என்றதை தீர்மானித்து தான் அவர் விசாரணை கூப்பிட்றாங்க. விசாரணைக்கு போல தான் கைது செய்யப்படுறார். சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அவரை ரிமாண்ட்ல இருந்து வெளியே விட்டோடனே வழக்கு முடிஞ்சு அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சொல்லியாச்சு என்று இல்லை. நீங்கள் போகிற நேரம் அவருக்கு பாதுகாப்பு ஒன்றும் கொடுக்க இயலாது. அவரால் தனிப்பட்ட பயணம், வேறு நேரங்களில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். ரெண்டும் அது பிரிக்கிறது கஷ்டம். என்ன 24 hours ஜனாதிபதி. எவ்வளோ காரணம் என்றால் அது லண்டன்ல 1.5 நாள் இல்லாட்டி 2 நாள், இந்த 2 நாளைக்கும் அவர் செலவழிச்சிக்கிற தொகை தான் 1,69,00,000. ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஒன்று நடந்தால் அதில் அரசாங்கம் தலையிடுமா? இலங்கையின் அரசியல் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கிறது. மீண்டும் இல்லை, முதல் தடவையாக அனுரகுமார திசாநாயக்கோட ஆட்சியில் அரசியல் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. சில நேரம் இது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு ஆப்பிழுத்த குரங்கு நிலைமையை கொண்டு வரலாம் என்றும் கதைக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆப்பிழுத்த குரங்கு கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு மரக்குச்சி 2ஆக பிளப்பதற்காக ஆப்பு கூனின்னு சொல்லுவோமே, ஆப்பை வச்சு அடித்து அது 2ஆக பிளந்திருக்கிற நேரம் ஒரு குரங்கு வந்து அதில் வாழை அந்த 2க்கும் நடுவில் வச்சு அது உட்காந்துட்டு ஆப்பை இழுக்கிற நேரம் அது வாள் அதில் சிக்காகுது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அனுரகுமார திசாநாயக்க அவரை இந்த விவகாரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும். இதுக்கு நல்ல ஒரு டேர்ம் சொல்லுவாங்க உஸ்னி, அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் பயன்படுத்தியிருந்த ஒரு சொல் தான் ஜூலியஸ் சீசர் ரூபிகான் ஆற்றை கடந்து போன விவகாரத்தோடு இதை ஒப்பிட்டிருந்தார். ரூபிகான் ஆற்றை கடந்து போனன்னு சொன்ன விஷயம் வந்து மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒன்று. ஏனென்றால் இத்தாலியில் இருக்கிறாரு, அதை தாண்டி போய் யுத்தம் செஞ்சு தோல்வியோட திரும்பி வரையில சர்வ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று இருந்தால் மட்டும்தான் அதை தாண்டி போக வேணும் என்று தான் தாண்டி போனது. மிக பெருமளவு இழப்புகளோடு அவர் அதை வெற்றியோடு திரும்பி வந்தார். ஆனால் இந்த வரலாற்றில் நிறைய இடங்களில் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் வார இடங்களுக்கு இந்த ரூபிகான் ரிவர் உதாரணமாக சொல்லப்படும். சில விஷயங்களுக்கு இது நடுவில் நிப்பாட்டிட்டு திரும்பி போகலாத விஷயங்கள், அந்த மாதிரி இடங்கள் இது சொல்லப்படும். இப்போ இந்த ஹை ப்ரொஃபைல் ஆக்கள் இலங்கையில் கைது செய்யப்படுற முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுற முதலாவது சந்தர்ப்பம் இது. எனவே இதை நிப்பாட்டிட்டு பின்வாங்க வேண்டிய கட்டம் ஒன்று வந்தால் அது இதுக்கு பிறகான அத்தனை ஊழல் விவகாரங்களையும் செல்வாக்கு செலுத்தும். இது தோல்வியடைய கூடாத யுத்தம், இது சர்வ நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டிய ஒன்று. எனவே அந்த வகையில் தொடர்ந்து முன்னோக்கி போக ரூபிகான் ஆற்றை கடந்து ஜூலியஸ் சீசர் போனது மாதிரி இந்த மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை கடந்து முன்னோக்கி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் அமைய வேணும் என்ற பிரார்த்தனை எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னில் வந்து இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அந்த பாயிண்ட்ல இருக்கிறார். இப்போ வந்துட்டாரு, இனி அவருக்கு ரிட்டர்ன் வரையிலாது, எப்படியாவது முன்னுக்கு போகணும். ஆனால் இதில் ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான். ஏனென்றால் இந்த கேஸ் இப்போ தான் இப்போ ரிமாண்டில் இருக்கிற இந்த கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வரல, விசாரிக்கப்படலை, விசாரணைக்கு வரல. வந்து இது யார் ரணில் விக்ரமசிங்க செஞ்சது பிழை இல்லை என்று எதுவும் வந்துச்சுண்டா நான் நினைக்கிறேன் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் நல்லா விளங்கும் எல்லாருக்கும். ரிமாண்ட்ல இருந்து நேற்று விடுதலை ஆயிட்டார். ஆனாலும் வழக்கு இன்னும் போகுது, வழக்கு முடியல. சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அவரை ரிமாண்ட்ல இருந்து வெளியே விட்டோடனே வழக்கு முடிஞ்சு அவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சொல்லியாச்சு என்று இல்லை. வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அந்த வழக்கு விசாரணை நேரம் முன்னாள் ஜனாதிபதிய விசாரணை கைதியாக வச்சுக்கொண்டு விசாரிக்கிறதா இல்லையான்றதுதான் அந்த 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 சம்பவம். அது வேற, வழக்கு தொடரும். இப்போ இந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். அதாவது இலங்கை வரலாற்றில் இனி லண்டன் டிரான்சிட் என்கின்ற ஒரு விவகாரம் தொடர்ந்து பேசப்படுமாக்குன்னு நினைக்கிறோம். இதனோட நிறைய விஷயங்கள் இனி பேசப்படுறதுக்கு இருக்குது. இருந்தாலும் நான் இந்த சம்பவத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போகிறது நல்ல நினைக்கிறேன். சம்பவம் நடக்கிறது செப்டம்பர் 2023 செப்டம்பர் 2023 ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜனாதிபதி அந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் கியூபாவுக்கு போகிறாரு. கியூபாவில் நடக்கிற G77 சமிட்டில் கலந்து கொள்றதுக்காக அதே ஐட்டினரியில் அதே டைம் டேபிளில் அவர் 78வது அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி நியூயார்க்கில் நடக்குது மீட்டிங், அதுக்கும் அதே டைம் டேபிளில் போகிறாரு. அது ரெண்டும் ஓகே, அது ரெண்டும் ஆஃபிஷியல் விசிட்டாக போகிறாரு.
திருப்பி வார வழியில் அவர் லண்டனில் டிரான்சிட்டில் இறங்கி தன் மனைவியிட பட்டமளிப்பு விழாவுக்கு போகிறார். இந்த விவகாரம் பட்டமளிப்பு விழாவுக்கு போனது ஒஃபிஷியல் பயணமா இல்லையா என்றது தான் இப்போ இந்த லண்டன் டிரான்சிட் கேஸில் வர முக்கியமான சப்ஜெக்ட். பட்டமளிப்பு என்றால் ஆக்கள் நினச்சி கொண்டிருக்கிற இது ஏதோ படித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணி எடுத்த பட்டம் இல்லை, இது ஆனரரி ப்ரொஃபஸர்ஷிப் பட்டம். அது அவங்களோட வழக்கமான பட்டமளிப்பு விழாவும் அல்ல. ஆனரரி எது கொடுத்தாலும் அது ஒரு கண்ணியத்துக்கு கௌரவத்துக்கு கொடுக்கறது தான். அது தவிர படித்து எடுக்கிற பட்டம் ஒன்று அல்ல. உண்மையாகவே முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி ஒரு கல்வி கற்ற பல்கலைக்கழக விரிவுரையாளர், பல்கலைக்கழக பேராசிரியர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆனரரி ப்ரொஃபஸர்ஷிப்ன்றது ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகி எடுக்கிற ஒரு பட்டமளிப்பு அல்ல. அங்கே அந்த யூனிவர்சிட்டிக்கும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு மரியாதைக்காக செய்த ஒரு விஷயம். கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, ப்ரொஃபஸர் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் ஜெண்டர் ஈக்விட்டி அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இந்த பகுதியில் அவ செஞ்ச பங்களிப்புகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் பயிற்சிகளுக்குமாக அதை கௌரவிக்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு யூனிவர்சிட்டி வோஹாம்ப்டனா, அது பேர் கொஞ்சம் உச்சரிக்க கஷ்டம் தான், வோஹாம்ப்டன், அதில் அவரை கூப்பிட்டு அவரை கௌரவிச்சிருக்கிறாங்கன்றதான் அந்த சம்பவம். அந்த நிகழ்ச்சிக்கு தான் அவர் போகிறார். ரைட், ஓகே. இப்போ இதில் உண்மையாக ஒரு பயணம் உத்தியோகபூர்வ பயணமா, தனிப்பட்ட பயணமா, ஒரு பயணத்தில் எதெல்லாம் உத்தியோகபூர்வமானதாக கருதப்படலாம், எதெல்லாம் தனிப்பட்டதாக வச்சுக்கொள்ளணும் என்று தெளிவான வரையறைகள் இருக்கணும். இலங்கையை பொறுத்தவரையில் அந்த வரையறைகள் தெளிவாக இல்லை. போக்குவரத்து, பாதுகாப்பு, புரோட்டோகாலுக்காக அழைச்சி கொண்டு போறாக்கள் இருக்கிறாங்க. அந்த புரோட்டோகால் தேவைகள், இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், இப்போ இலங்கையோட ஜனாதிபதி லண்டன் பயணத்தில் உத்தியோகபூர்வமான ஏதாவது ஒன்று செய்யக்கொள்ள அந்த இடத்துல கட்டாயமாக லண்டனுக்கான தூதுவர் இருப்பார். உத்தியோகபூர்வமான சகல விஷயங்களையும் அப்போ தூதுவரை அழைச்சி கொண்டு போகிறது அவடத்தில் கட்டாயமானது, அதுக்குரிய அதுதான் நாங்கள் சொல்கிற புரோட்டோகால் விஷயங்கள் என்று. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும், தங்குமிட விஷயங்கள் இருக்கும். இந்த செலவுகளில் எவையெல்லாம் தனிப்பட்டவை, எவையெல்லாம் உத்தியோகபூர்வமானது என தெளிவான ஒரு பிரிவு இருக்கணும். உதாரணமாக இப்போ உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஒன்று செய்தால் 2 நாடுகளுக்கு இடையில நடக்கிற உத்தியோகபூர்வமான விசிட்டில் ஒரு அழைக்கப்பட்ட ஜனாதிபதி, எங்கட நாட்டு ஜனாதிபதி அழைக்கப்பட்டு போயிருந்தால் அந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துருக்கும் பிரித்தானிய அரசாங்கம். தங்கமிடம் கொடுத்துருக்கும், பாதுகாப்பு கொடுத்துருக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும், நிறைய செரமோனியல் விஷயங்கள் நடந்திருக்கும். ரைட். ஆனால் இது 2 நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர ரீதியான ஒன்று அல்ல, உத்தியோகபூர்வமானது தான், ஆனால் ராஜதந்திர ரீதியானது அல்ல, ஜனாதிபதி என்ற வகையில் அழைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தையும் இதில் எடுத்து பார்க்கணும். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு விழாவுன்னு நடக்கிற நேரம் அப்படி இலங்கை ஜனாதிபதியை கூப்பிடுவாங்களா, அல்லது அது இலங்கை ஜனாதிபதியோட மனைவிக்கான ஒரு நிகழ்வுன்னு சொன்னதால தான் இலங்கை ஜனாதிபதி அழைக்கப்பட்டாரா என்ற இடத்துல இருந்து தான் இது உத்தியோகபூர்வ அழைப்பா தனிப்பட்ட அழைப்பான்றதுக்கான வித்தியாசம் தொடங்கணும். இந்த விஷயத்தில் அதாவது இவருக்கு சொன்ன ப்ரோட்டோகாலில் உண்மையிலே இந்த இன்விடேஷன் வரணும் பிரசிடென்ட் செக்ரட்டரி அதை அனுப்பணும். அவர் கோஆர்டினேட் ஃபாரின் மினிஸ்டரோட அவர் கோஆர்டினேட் பண்ணணும். ஃபாரின் மினிஸ்டர் என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் மிஷனோட அவங்க கண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஃபாரின் மிஷன் தான் அந்த அதுக்குரிய முழு செலவையும் கால்குலேட் பண்ணி அவங்க அதை இங்கே திருப்பி அனுப்புவாங்க பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு. அப்புறம் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் அது அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு தான் இது நடக்கும். இந்த விஷயத்தில் நடந்தது என்னன்னா, பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்டில் ஆரம்பத்தில் இது பிரைவேட் விசிட் ஆஃப் ஹிஸ் எக்ஸலன்சி ரணில் விக்ரமசிங்கன்னு தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட்டுக்கு இமெயிலில், அதுக்கு பிறகு 2வது நேரத்துலையும் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட அனுப்பின இதுலையும் அது ப்ரைவேட் விசிட்டாக தான் வந்துச்சு. கடைசியாக அது எங்களுக்கு வார நேரம், அதாவது பிரசிடென்ட் செக்ரட்டரிக்கு சுற்றி வார நேரம் கடைசியாக வருது ப்ரைவேட் விசிட்னு தான் வருது. ஆனால் ப்ரைவேட்ன்றதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து டவுட் விளங்குது, இது ப்ரைவேட் விசிட்டா ஒஃபிஷியல் விசிட்டான்றது. ஆனால் அதுக்கு பிறகு எல்லா டாக்குமெண்ட்லேயும் ப்ரைவேட்டை விட்டுட்டு கடைசியாக ஃபஸ்ட்டுக்கு விசிட் ஆஃப் ஹிஸ் எக்ஸலன்சி அண்டு வந்துச்சு. அது பிறகு அடுத்த கடைசியாக வரக்குள்ள ஒஃபிஷியல் விசிட் ஆஃப்
அது மாறிச்சு. அப்ப இது பிரைவேட் ஆபீஸ்ல ஆரம்பத்திலே குழப்பம் இருந்திருக்கிறது விளங்குது. ஆரம்ப டாக்குமெண்ட் எல்லாம் அஃபீஷியல் என்றும் நடுப்பட்ட டாக்குமெண்ட் என்னெல்லாம் அஃபீஷியலும் போடாமல் பிரைவேட்டும் போடாமல் விசிட் என்ற வார்த்தையை மட்டும் போட்டு கடைசியாக காசு அறவிடுற இடங்கள்ல அஃபீஷியல் என்று வந்திருக்குது. இது ஆவணங்கள்ல செய்யப்பட்ட கையாடலா என்ற கோணத்திலையும் தான் விசாரணை நடக்குது. இது தொடர்பாக ஜனாதிபதி செயலாளர் சந்திரா பெரேரா அவர்களா இதுல சேரியில கூப்பிட்டு விசாரிச்சாங்க ஆகஸ்ட்ல இந்த மாசம். அதுக்கு பிறகு அதுக்கு முந்தி நான் நினைக்கிறேன் சமநேக்க நாயக்க பிரசிடென்ட் செக்ரட்டரி அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இவங்க தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணினாக்கள். அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சுட்டு தான் கடைசிக்கு தான் இது பிரைவேட் விசிட் உண்டு ஒஃபிஷியல் அஜெண்டாவுக்குள்ள பேட்டிக்கிறாங்க என்றதை தீர்மானிச்சு தான் அவர் விசாரணை கூப்பிட்டாங்க. விசாரணைக்கு கூட தான் கைது செய்யப்படுறார். இந்த மிக்ஸ்ட் பர்பஸ் ஜேர்னிஸ், அதாவது அஃபீஷியல் விசிட்டுக்குள்ளால வர பிரைவேட் தேவைகள், ஒரு ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விசிட் உண்டு அல்லது எந்த அரசு அலுவலரும் ஒரு உத்தியோகபூர்வ விசிட் உண்டு செய்யக்குள்ள அதுல பிரைவேட் இருக்காதா? இருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது எப்படி கையாளப்படணும் என்று சர்வதேச ரீதியான நடைமுறைகள் இருக்குது. இலங்கையில் அது சம்பந்தமான தெளிவான விதிகள் எழுதப்படாவிட்டாலும், சட்டங்கள் எழுதப்படாவிட்டாலும் உலகத்துல நிறைய நாடுகள்ல இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கூட நிறைய இது சம்பந்தமான பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு ஒரு முடிவுண்டு வந்து ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தில் பிரைவேட் ஏதாவது செய்கிறதாக இருந்தால் அது சம்பந்தமான தெளிவாக அறிவிக்கணும். அது சம்பந்தமான செலவை மீள தரணும். அந்த பயணத்தில் தனிப்பட்ட செலவு, தனிப்பட்ட பயணத்துக்காக செய்யப்பட்ட செலவு. உதாரணமாக அவர் உத்தியோகபூர்வ பயணத்தில் ஒரு நாள் மேலதிகமாக தங்கினால் அதற்குரிய செலவு, அவர் உத்தியோகபூர்வ பயணத்தில் தங்குமிடத்தில் இருந்து தனிப்பட்ட பயணம் கொண்டு போயிட்டு வந்தால் அந்த தனிப்பட்ட பயணத்துக்குரிய பிரியான செலவு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களோட இந்த இந்த உத்தியோகபூர்வ செலவில் இருந்து தனிப்பட்டு அதை வேறையா காட்டி அதை மீள ஒப்படைக்க வேணும் என்று சொன்னது தான் உலக நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிப்பு. இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துகிற நிலைமையில் இருந்து நாங்கள் நீண்ட காலம் வரல. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முந்தி அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உலகம் அப்படி இல்லை. 2021 ஃபின்லாண்டில் ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது. ஃபின்லாந்து பிரதமர் காலை சாப்பாட்டுக்கு தன் குடும்பத்துக்கு உத்தியோகபூர்வ அலோகேஷன்லேருந்து காசு எடுத்தார். ஒரு நாளைக்கு 12 யூரோ. இதை வெளிப்படுத்தின பேப்பர் வந்து எங்களுக்கு கிடைச்ச பேப்பர், இங்கிலீஷில் இருந்த பேப்பர் வந்து யூகே பேப்பர்ன்றதால ஒரு நாளைக்கு 10 ஸ்டெர்லிங் பவுண்ட் அதை எழுதி இருந்தது. அந்த காலத்தில் இதன்படி நீங்கள் தேடி பார்த்தால் நிறைய ஆங்கில மொழி ஊடகங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 யூரோ, ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 10 பவுண்டு, ஒரு மாதத்துக்கு 300 பவுண்டு. அந்த அவங்களோட உத்தியோகபூர்வ கணக்குகளில் 12 யூரோ ஒரு நாளைக்கு மேலதிகமாக எடுத்துக்கொண்டார்ன்றதுக்கு தான் விசாரணை எல்லாம் நடந்து அதுக்கு பிறகு பிரதமர் சொன்ன இது நான் ஏற்படுத்தின நடைமுறை அல்ல, இருந்து வந்த நடைமுறை, எனவே இதை மாற்றுவோம், நடந்த செலவை மீள செலுத்துவோம் என்று சொல்லி நடந்தது. அப்போ அது ஃபின்லாந்து. இதில் இந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியுடைய சட்டத்தரணி திலீப் அவர் சொல்கிற நேரம் இது அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார். அதாவது இதில் சில விஷயங்கள் நியாயமாக இருக்கிற மாதிரியும் விளங்குது. என்ன தெரியாது நான் சொல்கிறதுக்கு. ஏனென்றால் ஒரு ஜனாதிபதியுடைய பயணத்தை எப்படி தனிப்பட்ட பயணம், எப்படி ஒஃபிஷியல் பயணம்னு பிரிக்கிறதுல உலக நாடு எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்குது. சில நாடுகள் ஒழுங்குகளுக்கு வந்திருக்கிறாங்க, சில நாடுகள் அதை பிரிக்கிறதுல நிறைய கஷ்டங்கள். இலங்கையில் உதாரணமாக சொல்கிறதாக இருந்து இலங்கையில் அதுக்கான எந்த ஒழுங்கும் இலங்கையில் இல்லை. இப்போ ஜனாதிபதி ஒரு பயணம் போகிறார், இப்போ லண்டன் யூகே போகிறார், போயிட்டு வார நேரம் அவர் யூஎஸ்க்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ரிட்டர்ன் வாரத்துக்கு 12 hours ஆகுது போகும். அப்போ இடையில டிரான்சிட் ஒன்று கட்டாயம் இருக்கும். 12 hours இல்லை, 7 மணித்தேலம் 8 மணித்தேலம் லண்டனுக்கு போய் லண்டனில் இன்னொரு ஃப்ளைட் மாதிரி அவடத்துல இருந்து ஒரு 12 மணித்தேலம் ஃப்ளைட் வரணும் லண்டன்ல இருந்து. எப்படியும் எங்களுக்கு டிரெக்ட் ஃப்ளைட் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல டிரான்சிட் ஒன்று நடக்கணும். அந்த டிரான்சிட் நடந்திருக்கிறது லண்டன்ல. அப்போ நடந்த நேரம் அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு என்றது அவர் கருத்தாகவும் சொல்லப்படுது. அப்போ இதில் ஒரு ஜனாதிபதியுடைய பயணத்தை எப்படி 2ஆ பிரிக்கிறது? சந்திரகுமார திசாநாயக்க தாயை பார்க்க போனார். தாயை பார்க்க போனது அதில் எந்த கட்டம் தனிப்பட்ட கட்டம், எந்த பட்டம் ஒஃபிஷியல் கட்டம்ன்றது தெரியும். உதாரணமாக மோடி அவர் குஜராத்தில்
எப்போ குஜராத்துக்கு போனனாலும் அவர் தாயை பார்த்துட்டு வருவார். அப்போ இதில் ஜனாதிபதியோட பயணம் எது, தாயை பார்க்க போன பயணம் சொந்த பயணமா, ஆஃபீஷியல் பயணத்துக்குள்ள அடக்கியலுமா, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ள நாடு எல்லாத்துலேயும் இருக்குது. இலங்கையில் அதுக்கான தெளிவான வரையறைகள் இது வரைக்கும் இல்லை. ஆக அந்த இல்லாத கட்டத்தை வச்சுக்கொண்டு இப்படி ஒரு ஆளை குற்றவாளி ஆக்கலாம் என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. உலக நாடுகள்ல மிக அண்மையில தான் பெரும்பாலான நாடுகள் இது சம்பந்தமான தெளிவான வரையறைகளை ஏற்படுத்தி இருக்குது. எனவே இலங்கையில கூட இது சம்பந்தமான தெளிவான வரையறைகள் ஏற்படுத்தப்பட வேணும். உதாரணமாக ஜனாதிபதி அனுராதபுரத்துக்கு போய் திரும்பி வர வழியில உமாவை பார்க்க போறதாக இருந்தால் உத்தியோகபூர்வ பயண பாதையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் விலகி பயணிச்சாரோ அந்த கிலோமீட்டர் கணக்குக்கான எரிபொருள் செலவை கணக்கு பார்த்து கொடுக்கறது தான் சரியான முறை. ஆனால் அது சம்பந்தமாக இலங்கை சட்டத்துல நிறைய மீளெழுதப்பட வேண்டிய பக்கங்கள் இருக்குது. எனக்கு பழைய சம்பவம் ஞாபகம் வருது. அரேபிய தீபத்தை ஆட்சி செய்த உமர் பின் ஹத்தாப் என்கின்ற ஆட்சியாளர், அவருடைய காலத்தில் அவர் அலுவலக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் ஒருத்தர் வருகிறார், வந்து அப்பா இவர் விளக்க போட்டு அணைச்சு என்ன ஓன் பண்ணி கொண்டு அவர் வேலை செஞ்சுட்டுக்கிறார். இப்போ வந்தோட கேட்குறார், அஃபிஷியல் விஷயமா இல்லாட்டி தனிப்பட்ட விஷயமா? அவர் தனிப்பட்ட விஷயம். இப்போ என்ன செய்கிறாருன்னா விளக்கு அணைக்கிறார், ஓஃப் பண்ணுறார். ஓஃப் பண்ணிட்டு பக்கத்துலேருந்து மெழுகுவர்த்தி அவர் பற்ற வைக்கிறார். பற்ற வச்சு மீட்டிங் தொடங்குறார். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் அதை ஓஃப் பண்ணிட்டு இதை பற்ற வைக்கிறீங்கன்னு கேட்டு நேரம் சொன்னார், நான் செஞ்சுட்டு இருந்தது ஒஃபிஷியல் விஷயம், இப்போ நான் பேச போகிறது தனிப்பட்ட விஷயம். ஆகவே தனிது மெழுகுவர்த்தி என்றது விளக்கு வந்து அரசாங்கத்துடையது. ஆகவே இப்போ நான் தனிப்பட்ட விஷயத்துக்கு எதுதான் பாதிக்க போகிறேன்னு சொல்லி இதுபாரான நிறைய சம்பவங்கள் நாங்கள் வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு தூய்மைவாத அரசியல் இப்போ செய்யலுமான்றதுல கேள்விக்குது. ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, போன கிழமை கண்டன் இதே கதையை தமிழ்நாட்டு ஒரு அரசியல்வாதியோட பேர்ல எழுதி யாரோ பகிர்ந்திருந்ததை நான் கண்டேன். எப்படி எல்லாம் கதைகளை உருவாக்குறாங்க. உண்மையான சம்பவம். உமர் அலி அல்லாஹ் இப்படி நடந்தாருன்றது வரலாற்றுல பதியப்பட்ட சம்பவம், அது ஆதாரபூர்வமான சம்பவம். அந்த கதையை எடுத்து மத்தாக்களுக்கு போட்டு ஃபேஸ்புக்கில் இப்போ போய் கொண்டு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அவங்க கிட்ட ஒபிஷியல் இது தனிப்பட்ட விஷயம் பண்றதுக்கான பிரிவோடு அவங்கள்ட்ட இருந்து தெளிவாகவே இருந்திருக்குது. எனவே இது கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. இது தனிப்பட்டது, எது உத்தியோகபூர்வமானது என்றதை ரெண்டாக பிரிச்சு பார்க்கறது கஷ்டமான விஷயம் உண்டல்ல. அது சம்பந்தமான தேவை இருக்குதா இல்லையான்றது தான், பிரிச்சு பார்க்கணும்ன்ற தேவை இருக்குதா இல்லையான்றது தான் இடத்துல முக்கியம். ரைட். அப்போ இந்த இதில் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த உலக நாடுகள்லையும் இந்த பிரச்சனை வந்து தான் இருக்குது. 2009 மேயில் அப்போ ஜனாதிபதியாக இருந்த அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா தன்னோட ஒய்ஃப் மிஷேலை கூட்டிக் கொண்டு வாஷிங்டன் போகிறார். வாஷிங்டன் போய் அங்கே போய் வீக்கெண்டுக்கு அங்கே போய் மென்ஹாட்டன் ரெஸ்டாரண்ட்டில் அவங்க சாப்பிட்டுட்டு வராங்க. வந்த இந்த வீக்கெண்டை கழிச்சிட்டு வந்த செலவு ஒஃபீஷியல் செலவா அல்லது இந்த செலவு, அதாவது ப்ரைவேட் சொந்த செலவா என்ன போனது கவர்மெண்ட் ஃப்ளைட்டில் என்ற சர்ச்சை அப்போ வந்துச்சு. அமெரிக்காவில் அதுக்கான தெளிவான வரையறைக்குது. ஜனாதிபதி அரசாங்க விமானங்களை பயன்படுத்தலாம், எங்கேயும் போகலாம் வரலாம், ஆனால் அதுக்குரிய பேமெண்ட்டை அவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும்ன்றது ஒபாமா செலுத்தினார். விவகாரம் முடிஞ்சது. இதே மாதிரி முதல்லையும் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் ஆகிக்கிற நேரம் அவரும் இப்படி ஃபாதர்ஸ் டேக்காக போகிறார். ராயல் கனேடியன் இதில் ஃபாதர்ஸ் டேக்காக அவருக்கு இல்லை வேறொரு சம்பவத்துக்காக போகிறார், ஹாலிடேக்காக போகிறார் ஒய்ஃபோட. சரியா? அப்போ அவர் பயன்படுத்துறது ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸோட வெஹிக்கிளா, வெசல், அதாவது விமானத்தை. அப்போ கூட அவர் என்ன செய்கிறாருன்னா கொமர்ஷியல் ஃப்ளைட்டோட பயன்படுத்தினால் எவ்வளோ செலவு போகுமோ அந்த காசை அவர் கவர்மெண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணுறார். அப்போ இது அங்கே நாடுகளில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு ஒழுங்கு. இப்போ இதில் உள்ள பிரச்சனை, இந்த குறிப்பிட்ட பயணமே உத்தியோகபூர்வ பயணமா தனிப்பட்ட பயணமா? உத்தியோகபூர்வ பயணத்துல நடுவுல செய்யப்பட்ட ஒரு தனிப்பட்ட விஷயமா? இதுல தனிப்பட்ட செலவு, தனிப்பட்ட விவகாரங்களுக்காக செய்யப்பட்ட செலவுகள் எவ்வளவு, அது தனியாக பிரிச்சு காட்டப்பட்டதா, அது மீள செலுத்தப்பட்டதான்றது தான் இவ்விடத்தில் உள்ள சர்ச்சை. யூகேலையும் இது நடந்திருக்கு. யூகேட பிரைம் மினிஸ்டரும் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டை பயன்படுத்தி அவங்களுக்கு டொமஸ்டிக்கும் போகலாம், வெளிநாட்டுக்கும் போகலாம். அவங்களுக்கு அந்த விமானம் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யணும்னா செலவை அவங்க திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்துறதுக்கான அனுமதி கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் பாதுகாப்பு காரணங்கள். உதாரணமாக அமெரிக்க ஜனாதிபதி பயணிக்கிற ஏர்ஃபோர்ஸ் ஒன்ன்றது விசேஷமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ள விமானம். அவர் வேறொரு விமானத்துல பயணிக்க மாட்டார், அவர் அதுல தான் பயணிப்பார். ஆனால் அந்த விமானத்தை பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவு அதை கொடுக்காவிட்டாலும் அவர் தனிப்பட்ட விமானம் ஒன்றுல போயிருந்தால் எவ்வளவு செலவு
அதை கொடுப்பார். அதுதான் நடைமுறை. அந்த ஒழுங்குல தான் அதுல வர கருத்து என்னன்னா, ஒரு ஜனாதிபதி ஒரு 24 ஹவர்ஸ் ஜனாதிபதி தான். அதனால அவரோட பயணத்தை 2ஆ பிரிக்க இயலாது. அவரு தனியா போற நேரம் அவருக்கு சாதாரண காரும் வேறு நேரங்களில் ஃப்ளைட்டும் உண்டோ, இல்லாட்டி அவர் தனியா போற நேரம் அவருக்கு பாதுகாப்பு ஒன்றும் கொடுக்க இயலாது. அவரால் தனிப்பட்ட பயணம் வேறு நேரங்களில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். ரெண்டும் அது பிரிக்கிறது கஷ்டம். 24 ஹவர்ஸும் ஜனாதிபதியை பாதுகாக்க வேண்டியது, அவர் எங்க போனாலும் அவரை பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டுடைய பொறுப்பு. சில நேரங்கள் ஏதாவது அவருக்கு நடந்தால் அதுக்கு அந்த நாடு வகை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஆகவே இந்த வகையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நான் நினைக்கிறேன் 1,69,00,000 1.669 மில்லியன் இந்த அளவு அவர் 16.9 மில்லியன் அவரே செலவழிச்சுக்கிறார் லண்டன்ல. முக்கியமான காரணம் என்றால் அது லண்டன்ல 1.5 நாள் இல்லாட்டி 2 நாள், இந்த 2 நாளைக்கும் அவரு செலவழிச்சுக்கிற தொகை தான் 1,69,00,000. அப்போ இதுல அவருடைய தனிப்பட்ட செலவு மட்டும் இருக்காது. அதில் அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தில் 10 பேர் மேலே போயிருக்கிறாங்க. பிஎஸ்டியில் பிரசிடென்ட் செக்யூரிட்டி டிவிஷன்லேருந்தே 4 பேர் வைத்திக்கிறாங்க. போலீஸில் போய்க்கிறாங்க, நேவியால் போய்க்கிறாங்க. இப்படி போன பாதுகாப்பில் எல்லாருடைய சேர்த்த செலவு தான் அந்த செலவு. அப்படி பார்க்குற ஜனாதிபதி தனிப்பட்ட விஜயம் தான் போகிறார் என்று இருந்தாலும் கூட அவருடைய பாதுகாப்புக்கு என்ன நடக்கும் அண்டா, அது பாதுகாப்புக்கு அவங்க இது செலவழிச்சிருக்கிறாங்க என்ற கருத்துலையும் இது பேசப்படுது. இன்ட்ரெஸ்டான விஷயம். இந்த வழக்குல டிஐஜி ஜெயசிங்க சொன்ன தகவலின்படி இந்த வழக்குக்கும் பாதுகாப்பு செலவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. பாதுகாப்புக்காக செலவிடப்பட்ட தொகையை பத்தி வழக்குல இன்க்ளூட் பண்ணல. அது ஒரு குற்றச்சாட்டுகள்ல உள்ளடங்கல்ல. அதே நேரம் விமான பயணத்துக்கான டிக்கெட்டும் உள்ளடங்கல்ல. ஏனென்றால் வார வழியில இறங்கினது. ரைட். இப்படி ஒன்று சொல்லலாம். அதாவது இது ஒஃபிஷியல் பயணம் அல்ல, பிரைவேட் பயணம் தான். இருந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு ஒஃபிஷியல் டியூட்டி லீவ் கொடுத்திக்கிறாங்க, டிராவலிங் அலவன்ஸ் கொடுத்திக்கிறாங்க, இல்லை ஒஃபிஷியலாக கொடுத்திக்கிறாங்க. அது சரி. அதாவது அந்த உதாரணமா புரோட்டோகால் தேவைகளுக்காக கூட இருக்கிற ஆக்களை நடுவுல திருப்பி அனுப்பலாம். அப்ப அவங்க அதுல இருப்பாங்க, அவங்க ஒஃபிஷியல் டியூட்டில இருப்பாங்க. அதுவும் சர்ச்சை இல்லை. பர்சனல் டாக்டரோட கூட்டி கொண்டு போன ஜனாதிபதி பாரியார்ட அதுவும் இவ்விடத்துல சர்ச்சைக்குரிய விஷயம் ஒன்றும் அல்ல. இவ்விடத்துல சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா, ரணில், முன்னாள் ஜனாதிபதி ரணில், பாரியார், அவங்களோட பிரைவேட் செக்ரட்டரி, இந்த 3 பேரும் தங்குவதற்காக தெரிவு செய்த ஹோட்டல் மிகவும் ஆடம்பரமான ஹோட்டல், மிகவும் செலவு கூடின ஒரு ஹோட்டல். அது முதலாவது விஷயம். 2வது, பட்லர் ஒரு ஆள் ஹையர் பண்ணியிருக்கிறாங்க அரசாங்க காசில். ஒருபடி கூட வாரத்துக்கு ஒரு ஆள், ஒரு ஹை ப்ரொஃபைல், அதாவது அந்த ஹை ப்ரொஃபைல் ரேஞ்சில் ஒரு பட்லர் ஹையர் பண்ணப்பட்டிருக்குது. அது இந்த பட்லர் என்று சொன்னதே சின்ன இந்த எடுபடி தேவைகளுக்காக கூட வச்சிருக்கிற ஆள் தான். அப்போ பட்லர் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கலும், நாங்கள் நினைக்கிற ரேஞ்சில் இல்லாமல் மிக அதிக செலவுள்ள பட்லர்கள் இருக்கலும். அப்படியான ஒரு பட்லர் ஹையர் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அரசாங்க உத்தியோகத்தரும் பயன்படுத்தப்படாமல் அதுக்கு பதிலாக வேறையா செலவழித்து எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது, இங்கிலாந்தில் நடந்த பயண செலவுகள், உள்ளுக்குள்ளுக்கு நடந்த பயண செலவுகளும் ஆடம்பரமான முறையில் செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட எஸ்டிமேட் பண்ணப்பட்ட செலவை விட 5 மடங்கு பெரிய ஒரு செலவை அவங்க செய்திருக்கிறாங்க என்று சொன்னது தான் இவ்விடத்தில் உள்ள சர்ச்சையே. அதுவும் இந்த நேரத்தில் நாட்டில் அந்நிய செலாவணி இல்லாமல் மிக இறுக்கமாக நாங்கள் பெட்ரோல் கொண்டு வர வழி இல்லாமல் நிறைய சிக்கல்கள் இருந்த நேரத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. அந்நிய செலாவணி இல்லாததால தான் நீண்ட காலங்கள் நிறைய பொருட்களோட இறக்குமதி நிப்பாட்டப்பட்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த ஆடம்பரமான நிகழ்வுகள் அரசாங்க செலவில், ஆடம்பரமான செலவுகள் அரசாங்க செலவில் என்ன ருபீஸில் இல்லை, அந்நிய செலாவணியில செய்து நடந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்படி சொல்றாங்க, அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யூகே அந்த யூஎஸ்ஏ போயிட்டு வர ரூட்ல இன்ரூட்ல அவர் இறங்காம இங்கிருந்து அதை பேத்துட்டு வந்திருந்தால் எவ்வளவு செலவாக இருந்திருக்கும், இதை விட கூட செலவாக இருந்திருக்கும் தானே என்ற கதையும் சொல்றாங்க. அது ஒரு நியாயம். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி அவர் ஹை கமிஷன் வெஹிக்கிளை யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறார். ஹை கமிஷன் காரை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லிக்கிறாங்க, மிச்சம் தூர பயணத்துக்கு இது கம்ஃபர்டபுள் அல்ல ஒரு பிரசிடென்ட்டுக்கு. ஆகவே சொல்லித்தான் அவங்க வேற கார், அவங்க லக்ஸரி கார் ஹேர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க.
இந்த மாதிரி சம்பவங்களும் இதில் நடந்திருக்குது. ஆனால் ஜனாதிபதி ஒருத்தர் தங்குறார் என்றிருந்தால் சாதாரண ஹோட்டலில் தங்கல, அவர் கொஞ்சம் லக்ஸரியான ஹோட்டல்லாம் தங்க வேண்டி வந்திருக்கும். அதுகளுக்கு நியாயம் இருந்தாலும் இது பிரைவேட் ஆஃபீஸியல்ன்றதுல தான் பிரச்சனை இன்னும் இருக்குது. எஸ், இப்போ அதில் அந்த குறிப்பிட்ட காரை ஹையர் பண்ணினதுல எம்பசிட காரை பயன்படுத்த முடியாது என்று சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் நிறுவனம் நீதிமன்றத்தில் அதெல்லாம் நிறுவப்பட வேண்டிய தகவல்கள். அது முதலாவது விஷயம். சரியா இருக்குல்ல, நான் எம்பசிட பயன்படுத்துற காரும் ஜனாதிபதி பயன்படுத்துற காரும் வித்தியாசம் ஒன்று இருக்கும். தூர பயணம் போறது என்ற வகையில வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் அரசாங்க செலவு, அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டது தான் இதில் உள்ள பிரச்சனை. அவர் ஹையர் பண்றது பிரச்சனை இல்லை, அவர் ஹையர் பண்ணட்டும். ஆனால் தனிப்பட்ட பயணத்துக்கு அரசாங்க செலவு என்றதுதான் அவடத்தில் உள்ள சிக்கல். இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முந்தி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு இல்லை நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்தது பீனல் கோடில் 386 கீழே இரவுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் ஜனாதிபதி பிரைவேட், அதாவது பொது நிதியை துஷ்பிரயோகம் செஞ்சாரா என்றத ஒரு கிளிய கட்டணம் போடுறதுக்கான ஒழுங்கு இலங்கைக்குள் இல்லை என்றது ஒரு சிக்கலான விடயமாக வரப்போகுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்ன நாடுகளில் இந்த ஒழுங்குகள் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் அது மிச்சம் பிரச்சனை வாரது என்னென்னா, ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அடுத்த வேட்பாளராக வார நேரம் அதுக்கு எலெக்ஷன் கேம்பெயினுக்குரிய செலவுகள் நிறைய மிக்ஸ் ஆகுது. எலெக்ஷன் கேம்பெயினுக்குரிய செலவெல்லாம் அரசாங்க வாகனங்களை செலவுகளை பயன்படுத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை மீக்குது. இதனால் நிறைய கிளியர் கட்டான இதுகள் அவங்க கைட்லைனுகள் நாடுகளை போட்டிக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸில் அவங்க ஜனாதிபதியில் இந்த பயணத்துக்கு இது தனிப்பட்ட பயணம், இது எலெக்ஷன் பயணம், இது என்றதை அவங்க தெளிவாக வலியுறுத்திக்கிறாங்க. கனடாலையும் கமர்ஷியல் ஃபேர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ பிரசிடென்ட் போகலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜனாதிபதி, நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகலாம், நீங்கள் பெரிய ஹோட்டலில் தங்கலாம், ஓகே. ஆனால் அது உங்களோட ப்ரைவேட்டாக இருந்தால் அது நீங்கள் அதுக்குரிய காசை ரீஇம்பர்ஸ் பண்ணணும் அந்த சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க. யூகேலையும் மினிஸ்டீரியல் கோடுன்னு சொல்லி அவங்க வச்சுக்கிறாங்க. மினிஸ்டர் போகிற இந்த பயணம் ப்ரைவேட், இந்த பயணம் ஒஃபிஷியல் இதில் ப்ரைவேட் பயணம் போனால் என்னன்ற கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்தியாவிலையும் கோடிஃபைட் கைட்லைன்ஸ் இருக்குது. இந்தியாவில் கூட இது சம்பந்தமாக கோடிஃபைட் கைட்லைன்ஸ் இருக்குது. ஆனால் இலங்கையில் இது வரைக்கும் இது இல்லை. ஆகவே எப்படி இதுக்குள்ள பிரிகோடு எடுக்க போடுறாங்கன்றது ஒரு முக்கியமான சர்ச்சையாக இலங்கைக்குள்ள வரும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு இது சம்பந்தமான சட்ட வரையறைகளை தெளிவாக ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன்னோடியாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப கடைசியா இப்ப ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி இதே அனுரகுமார திசாநாயக்கு காப்பழுத்த குரங்காக மாறப்போகிறது, இல்லாட்டி குரசிந்த ரூபிகோனா எப்படி வரப்போகுதுன்றதுல நிறைய விஷயங்கள், அது ரெட் ஹியரிங்ஸ் சொல்லுவாங்க. அதில் மறைஞ்சிருக்கிற இதுக்கு பின்னால் இருக்கிற நிறைய மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் என்னன்னா, ஊழல் விவகாரத்தை நாங்க கையாள போறோம், ஏன் இன்னும் பிடிக்கலன்னு கேட்கிறாங்க. பிடிச்சா யாரும் முழங்க வேணாம்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். அந்த நேரத்துல அவருடைய அமைச்சராக இருக்கிறவரால் எனர்ஜி மினிஸ்டர் அந்த பேர் ஜெயக்கொடினா 2015 ஊழல் ஈடுபட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி கதை வந்துட்டு இருக்கிற நேரம் தான் இந்த டூல் அவரு பயன்படுத்திக்கிறார் என்றது, அதை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த ரெட் ஹியரிங்ஸ் என்றது தான் அதுக்கு ஒரு காரணம் என்று சொல்லி ஒன்று சொல்றாங்க. இதை வச்சு அதை மறைக்க பாக்குறேன்னு சொல்லி உண்மையாக அமைச்சர் முந்தி அமைச்சின் செயலாளராக இருந்த நேரம் நடந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்றுல நடந்த ஊழல் பத்தின விசாரணை ஒன்றுக்கு அவர் அழைக்கப்பட வேணும் என்று சொன்னதுதான் அதில் உள்ள விஷயம். இப்ப அரசாங்கத்தில் உள்ள நிறைய பேர் முந்தின ஜனாதிபதியோட, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு முந்தின ஜனாதிபதியோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்தில் எம்பிமாராக, அமைச்சரவையில, அது மட்டும் இல்லாம நிறைய அலுவலகங்கள்ல கூட இப்ப கட்சி மாறி வேற பதவிகள்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பழசுகள் எல்லாம் கிண்டப்படுற நிலைமை வாரது ஆரோக்கியமான விஷயம். அதில் உள்ள ஊழல்கள் எல்லாம் கிளறப்பட வேண்டிய தேவை இருக்குது. இதுல ஒரு கருத்து வரப்போகுது, தூய்மைவாத அரசியல் என்பது இலங்கையில சாத்தியமில்லை என கருத்தான் வரும். என்னென்னால் அது நிரூபிக்கப்பட்டால், அவருடைய அனுரகுமார திசாநாயக்குடைய அமைச்சர் ஒரு ஊழல்வாதி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த கருத்து வரையிலும் என்னென்னால், இதுவரைக்கும் சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் பதவி இறக்கப்பட்டவர்,
அவர் தன்னுடைய சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு வரதாக சொல்லி 8 மாதம் ஆகுது. அவருக்கும் கூட நிரூபிக்க இல்லாமல் போணுச்சு. அப்ப அந்த வகையில் இவருக்கும் சொல்லிக்கிறாங்க, ஒஃபிஷியல் இன்விடேஷன் வந்து அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இனி இப்போ இவர் இன்விடேஷனை கொண்டு வரதும் அவர் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரதும் இவ்வளோ தூரம் நடக்குமான்றது தெரியாது. அந்த சர்டிபிகேட் விவகாரம் வந்து உண்மையாக ஊழல் என்ற வகைகளுக்கு வராது, மக்கள் ஏமாற்றினார் என்ற ஒரு விஷயத்துல. ஆனால் இந்த எரிசக்தி அமைச்சர் சம்பந்தமான பிரச்சனை வந்து ஊழல், தெளிவான ஊழல் அதாவது தெளிவான ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்லல, குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. எனவே இந்த நேரத்துல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையான்றதை நான் சீரியஸா பார்க்கல. நான் பார்க்கறது வந்து ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஒன்று நடந்தால் அதுல அரசாங்கம் தலையிடுமா, அதுல தடைகளை ஏற்படுத்துமான்றதுதான் நான் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிற இடம். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு எனக்கிட்ட இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சும்மா விட்டுட்டு இருக்கிறது இல்லை. என்ன கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு கொண்டு பார்க்கிறேன் அப்படி நாங்க பார்த்து கொண்டு இருக்கணும், அவதானமாக இருக்கணும், இதுல தவறுகள் ஏதும் நடக்காமல். என்னன்னா, அதாவது மிலிந்த முறைகேடு, அதாவது எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எதிர்கட்சியை பலப்படுத்தி அரசாங்கத்துக்கு சவால் விடணும் என்ற நோக்கில் மிலிந்த முறைகேடு முயற்சியில ஜிஎல்பிஎஸோட தலைமையில எதிர்கட்சிகளோட டிஸ்கஷன் ஒன்று ஒரு வாரமும் நடந்துட்டு வருவதாக அண்மையில டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எதிர்கட்சி இதில் இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த எதிர்கட்சி பலமாகினால் இது அதுல ரணில் விக்ரமசிங்க முக்கியமானால் இந்த எதிர்கட்சி பலமாகினால் அரசாங்கத்துக்கு இது சவாலாக மாறும் என்பது அனுர்குமார் திசாநாயக்கு தெரியும். அவை இந்த ரெட் ஹியரிங்ஸ், அதாவது இதுக்கு ஒரு காரணமாக, அதாவது யார் சேலஞ்ச் ஆகிக்கிறோ அவரை பிடிச்சி உள்ள அடைச்சிட்டோம்னா, ஜிஆர் ஜெயவர்தன சிறுமாவோட குடியுரிமையை பறிச்ச மாதிரி இவரை பிடிச்சி அடைச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை நடக்கலாம் என்று சொல்லி அவங்க கருதியும் இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்குது. கருதி இருக்கலாம். ஆனா நீதி விசாரணை நியாயமா நடக்குதா இல்லையான்றதான் முக்கியம். அவருக்கு கோபங்கள் இருக்கும், அவருக்கான இதுகள் இருக்கும். அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு தெரியும், இலங்கை வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதால 2 அணிகள் இலங்கையிட இடத்தை பிடிச்சு கொள்றதுக்கு கடுமையான போட்டியில இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியும். அதாவது பிராந்தியத்துல உள்ள பெரிய நாடும் மத்திய கிழக்குல உள்ள ஜோர்தான் நதிக்கும் மத்திய தரை கடலுக்கும் இடையில வெளிநாட்டில இருந்து வந்து ஆக்கிரமிச்சு கொண்டிருக்கிற அந்த சக்தியும், அதே நேரம் அமெரிக்காவும் சேர்ந்த அந்த 3ம் சேர்ந்த அணி வந்து இலங்கையை அவங்களோட இந்த என்ன சிங்களத்தில் ரூக்கடன்னு சொல்ற, அதாவது அந்த ஆட்டு விற்கிற பொம்மையாக யூஸ் பண்றதுக்கு முயற்சிக்குது என்றது தெளிவு. அந்த அணி வந்து இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்றுக்காக முயற்சிக்கிறாங்கன்றதும் தெளிவு. அரசாங்கத்துக்கு எந்த அளவு தூரம் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் பத்தின தெளிவு இருக்குது என்றது தெரியாவிட்டாலும் சீனாட நலன்கள் இதால பாதிக்கப்பட போகுது, சீனாட அறிவுறுத்தல் தொடர்ந்து அரசாங்கத்துக்கு இருக்கும், அவங்களோட வழிகாட்டல் இருக்கும்ன்றதும் அதுலேயும் சந்தேகம் இல்லை. அதெல்லாம் இதுக்கு பின்னால இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா இல்லையான்றதுதான் கேள்வி. விசாரணை தெளிவாக நடந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் கருத தேவையில்லாத பிரச்சனையாக மாறும். அடுத்த சைடில் இந்த அரசாங்கத்தை புரட்டுறதுக்கான சதி நான் சொல்லேன் தோல்வி அடைஞ்சேன். ஏனென்றால் இந்த எதிர்கட்சியில் உள்ள தரப்புகள் எல்லாம் நாங்க வேற அவங்க வேற என்று சொல்லி கொண்டிருக்கிற காலம் வரையும் தான் கொஞ்சமாவது மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். ஏனென்றால் எதிர்கட்சி என்றது வந்து ஒரு தனியான சக்தி அல்ல. கோட்டாபய ராஜபக்ஷவோட கோபமான ஒரு தரப்பு, ராஜபக்ஷ குடும்பத்தோட கோபமான ஒரு தரப்பு இருக்குது, ரணில் விக்ரமசிங்கோட கோபமான ஒரு தரப்பு இருக்குது, சஜித்தோட கோபமான ஒரு தரப்பு இருக்குது. இப்போ இந்த எதிர்கட்சி ஆங்கால திலீப் ஜாவீரையோட கோபமான தரப்பு இருக்குது. இந்த தரப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா இந்த அதாவது இந்த சஜித்தோட கோபமான, திலீப் ஜாவீரையோட கோபமான, ரணிலோட கோபமான தரப்புகளுக்கு எதிர்கட்சிக்கான ஆதரவை குறைச்சு கொள்ள வேண்டிய நிர்பந்தம் கொண்டு வரும். அப்படி நிறைய பேர் சைலண்ட் ஆகி இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல நியாயம் என்னென்னா, அந்த எதிர்கட்சி கூட்டில் மிலிந்த முறைகேடு இதில் இனிஷியேட்டில் நடக்கிற எதிர்கட்சி கூட்டில் சஜித் இவர் சேரலை, சஜித் பிரேமதாஸ் சேரலை, அவரும் ஏலான்ட்டார். நான் இதுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னார். காரணம் வேணுண்டா, நான் இப்போக்குரிய காரணம், நான் அடுத்த முறையும் ஜனாதிபதி தேர்தல் கேட்கறதுக்கு இருக்கிறேன், அதனால் இந்த இதில் நான் சேர்ந்து கொள்ளலான்னு சொல்லிக்கிறாரு. நல்லா அவர் ரணில் விக்ரமசிங்கோடைய ரெக்கார்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு கிடைக்கலாம். ரைட். அப்போ இதில் அந்த அரசியல் இப்படி போகிற நேரம் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான
தீர்ப்பாக வரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அரசியல் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது வரலாம் என்ற கருத்தும் இருக்குது. எஸ், கடைசியாக நான் சொல்ல வேணும்னா இந்த அதாவது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர் ஐசியூக்கு போனது. ஏன்னா ஐசியூவில் போனதுக்கு பிறகு தான் விளங்குது எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு நோயாளி நாட்டில் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்ன்றது. பாவம் தான் என்ன உண்மையில். அப்போ அவர் நோயாளி இருந்திருக்கிறார்ன்றது இப்போ தான் எல்லாருக்கும் விளங்குது. அதில் அவர் சொன்ன என்னென்னா அவருக்குரிய நோய்கள் நிறைய நினைக்கிறேன் சொல்லலாம்னு சொல்லி அவருடைய இந்த இது ஹார்ட்டில் ஒரு டிஷ்யூ டெத் லெவல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது என்று சொன்னது சரியான டெக்னிக்கல் டேர்ம்ல சொல்லிக்கிறாங்க. வேற பெருசா ஒன்றும் இல்லை. ஹார்ட்ல ஒரு பகுதி இறந்துருக்குதுன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அதைத்தான் நாங்க ஹார்ட் அட்டாக் சொல்றது. அதை கொஞ்சம் அந்த பெரிய வார்த்தைகளால கொஞ்சம் பெருசாக்கி காட்டிக்கிறாங்க. ஓகே, 4 முக்கியமான 4 நரம்புகள் 3 பிளாக் இருக்குது. அதில் ஒன்று வந்து 100% பிளாக். ஆகவே அவர் கட்டாயம் சிஐபிஜி அதாவது பைபாஸ் சர்ஜரி செய்யணும் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பிளாக் எல்லாம் ஹார்ட்டு கிட்ட இருக்கிறதுனால பைபாஸ் செய்ய மேலான்னு சொல்லிக்கிறாங்க. சுகர் லெவல் நல்லா கூடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சோடியம் குறைஞ்சிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பிளட் ப்ரெஷர் கூடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் சிலருக்கு சொல்லியிருந்த மாதிரி இந்த கர்ப்பப்பை வியாதி மட்டும்தான் அவருக்கு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கிற அந்த இது இது யாரும் சொல்லலை. அவருடைய லோயர் தான் கோர்ட்டில் சொல்லிக்கிறார். இதெல்லாம் அவருக்கு இருக்குது. அதனால் இவரை பெயில் விடணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இன்னொரு காரணம் சொல்லிக்கிறாங்க, ஒய்ஃப் கேன்சர் நோயாளி, அவள் பார்த்துக்கொள்ள வேண்டிய தேவை இந்த பெரிய நோயாளிக்கு இருக்குது. ஆகவே அவரை பெயில் விடணும்னு சொல்லிக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் இல்லைன்னா புதிய நேற்றுக்கு கிடைச்ச தகவல், இந்த ஹாஸ்பிட்டல் டெப்யூட்டி டிரெக்டர் அவருடைய பேர் ருக்ஷான் பெல்லன், அவர் சொல்லிக்கிறாரு ஆட்சி செய்கிறதுக்கு மூளை மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிக்கிறாரு. சரியா, பிரெயின் ஒன்லி இனஃப் டு ரூல் த கண்ட்ரின்னு சொல்லி போட்டிக்கிறாரு. அப்போ இவ்வளவு அவருக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு சொன்னார் கிரைசிஸ் நேரம் 2048 நேரம் இலங்கை என்ன அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக மாற்றி காட்டுன்னு சொன்னார். அப்போ இப்போ அவர் ஐசியூ அழைக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இப்போ 76 வயசு என்ன, அப்போ ஐசியூ அழைக்கிறாரு. அப்போ இப்படி ஒரு நோயாளி தான் நாட்டை இவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சுகிறார் என்ற ஒரு கருத்தும் சமூகத்தில் நிறைய பேச. ருக்ஷான் பெல்லன் சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் வந்திருக்குது. ஏனென்றால் அவர் தன்னை பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறாரா, உள்ளுக்கு ஒரு நோயாளியிட பர்சனல் தகவல்கள் எப்படி வெளியே கொண்டு வர, உள்ளுக்குள்ள போட்டோக்கள் எல்லாம் வெளியே இது எப்படி கையாளப்படுது என்ற கேள்வி எல்லாம் இருக்குது. அவர் உண்மையாக தன்னுடைய அரசியல் கட்சி நிலைப்பாடுகளில் வச்சுக்கொண்டு தன்னை பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறாரான்ற கேள்வி அந்த திசையில விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் செஞ்சு கடவுள் மீக்குது. என்னென்னா யாரு கேலி ரம்புக்குள்ள சுகாதார அமைச்சர் இருக்கிற நேரம் இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இவர் ஏதோ அதாவது ஊழியர்கள் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இவரை ரூமில் ஒர்க் பண்ணினதுக்கு பிறகு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அவரை காப்பாற்றி அந்த இடத்துல வச்சிருக்கிறார். செஞ்சோட்டு கடலாகவும் இருக்கலாம். ஓகே, நாங்கள் சின்ன நேரம் வந்துட்டோம். இப்போ இந்த வழக்கு இலங்கையில் இந்த லண்டன் டிரான்சிட் வழக்கு ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்டாக வரப்போகுது. சில நேரம் இது ஒரு கிராசிங் ஆஃப் ரூபிகானாகவும் வரலாம், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னாகவும் வரலாம், ஆட்சி மாறலாம், அல்லது எதிர்கட்சி பலம் பெறலாம். எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் கொள்கை நடத்துகிறதா சொன்னாங்க. சில டிவிகள் அதை க்ளோஸ் அப்பில் எடுத்து பெரிய க்ரௌடாக காட்டினாங்க. ஆனால் ஒரு பேர்ட்ஸ் வியூவில் எடுத்து பார்த்துருந்த நேரம் கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. ரணில் விக்ரமசிங்க ஆதரவாக நிறைய பேர் ஊர்வலம் வந்தாங்க. இந்த நாட்டில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும். நாட்டில் ஒரு பெரிய ஒரு அறகலையே நடந்து கோட்டா கோஹோம்னு சொல்லி நாட்டை விட்டு விரட்டின ஒரு ஜனாதிபதி திருப்பி நாட்டுக்கு வார நேரம் ஒரு தரப்பு அவரை பீத்தி ஏர்போர்ட்டில் போய் மாலை போட்டு வரவேற்று இன்றும் அவர் நாட்டில் சுதந்திரமாக பாதுகாப்பாக பல முன்னாள் ஜனாதிபதி அந்தஸ்தோடு இருக்கிறார். இனி அப்படி ஒரு மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நான் நினைக்கிறேன் நாட்கள் சேர்ந்து தலைவரை காப்பாற்ற சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களோ தெரியும். நான் நினைக்கிறேன் இந்த வழக்கிட முடிவில் சில நேரம் ரணில் விக்ரமசிங்க தண்டிக்கப்படலாம். தண்டனை என்றது சிறை தண்டனையாக இருக்காவிட்டாலும் தண்டப்பணம் மாதிரியான ஏதாவது வரலாம். எல்லாத்தையும் விட இது சம்பந்தமான சட்ட ஒழுங்கு ஒன்றுக்கு தண்டனை வார்த்தைக்கு நான் சொல்றேன், இந்த 1,60,00,000 என்றது ஒரு பெரிய விஷயமா? இதையும் விட பட்டலந்தையும் அதாவது சென்ட்ரல் பேங்க் இஷ்யூவை மீன் எடுத்திருக்க இயலாது என்ற கருத்தையும் பேசுகிறாங்க. அதாவது இதெல்லாம மஹிந்த ராஜபக்ச செஞ்ச ஊழல்கள் எவ்வளோ. மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் வெளிநாட்டு பயணங்களுக்காக வேண்டி நிறைய செலவழிச்சிக்கிறார். 3,576
மில்லியன் அவர் வெளிநாட்டு பயணங்களாக செலவழிச்சிக்கிறார். போகிற நேரமெல்லாம் பெரிய பரிவாரங்களை கூட்டிகிட்டு போனார். எல்லாருக்கும் தெரியும், தேவையில்லாத ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். ஒரு 2013 வருஷத்தில் மட்டும் 1144 மில்லியன் ஒரு வருஷத்தில் மட்டும் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவழிச்சிக்கிறார். அப்போ இது மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டு பயணங்களாக செலவழிச்சிக்கின்னு இதையும் விட கூடுதலாக செலவழிச்சிக்கிறாங்க. அன்றிருக்கிற நேரம் இந்த 1,69,00,000த்துக்காக ஏன் ஒருத்தரை கைது செய்யணும் என்ற கேள்வியும் மக்கள்கிட்ட இருக்கிறதும் நீ அது மேலே அது மாதிரியான கேள்விகள் இருக்குது இல்லைண்டில்ல. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கணும். இந்த இடத்துல தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்தது பசில் ராஜபக்ஷ ஆவணங்களை கையாடல் செய்யறதுல மிக சிறந்த ஒரு கில்லாடி. எனவே அவர் ஆவணங்களை கையாடி இருக்கிற இடங்கள்ல இருந்து ஆதாரங்களை திரட்டி எடுத்து வழக்கு போடுறது எப்படி என்ற ஒரு பெரிய ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதெல்லாத்தையும், அதாவது கண் முன்னால நடந்த குற்றம், ஆனால் அதுக்கான எழுத்து மூல ஆதாரங்கள் எங்கிருந்து செலவழிச்ச எங்கிருந்து செலவு போனன்றது இல்லை. என்ற சில குற்றங்கள் இருக்குது மிக தெளிவாக தெரிஞ்சாலும் நிறுவ இயலாதது. உதாரணமாக இந்த கைரேகை பற்றின விஞ்ஞானம் வளர்ச்சி வாரத்துக்கு முந்தி ஒரு குற்றச்செயல் ஒரு எனக்கு இடம் மறந்து குறிப்பு இந்த வழக்கு தான் இந்த கைரேகை சம்பந்தமான இந்த சயின்ஸ் வளர்கிறதுக்கான காரணமே ஆளுக்கால் கைரேகை வித்தியாசம் பண்ணது. ஒரு ஊரில் இருந்த ட்வின்ஸ் 2 பேரும் குற்றம் செய்கிற, 2 பேரும் மாறி மாறி குற்றம் செய்கிற. ஒரு ஆள் பொது வழியில் இருப்பார். இத்தனையாம் தேதி இத்தனை மணிக்கு குற்றம் நடந்திருந்தால் ஒரு ஆள் பொது வழியில் இருப்பார் எல்லாருக்கும் முன்னுக்கு. மற்றவர் குற்றத்தை செய்வார். வழக்குக்கு வந்தால் நீதிமன்றத்தில் வாதாடுற அந்த பொது வழியில் இருந்தது நான் தானண்டு தெளிவாக தெரியும். 2 பேரில் ஒருத்தர் தான் பொது வழியில் இருந்த, ஒருத்தர் தான் குற்றம் செய்தண்டு. ஆனால் யார் பொது வழியில் இருந்த யார் குற்றம் செய்தன்றதை நிறுவ இயலாத காரணத்தினால ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. இது அதாவது குற்றம் நடந்தது எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும் வரையில ஒன்றும் செய்யலாம். ஓகே, இந்த வழக்கில் முக்கியமான விஷயங்கள் தீர்மானிக்கப்படும் விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இது ப்ரைவேட் விசிட்டா ஒஃபிஷியல் விசிட்டா என்றது தீர்மானிக்கப்படணும். ஒஃபிஷியல் இன்விடேஷன் வந்துச்சா இல்லையா, வந்ததில் ரணில் விக்ரமசிங்கா பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அண்டு போட்டிருந்ததாக சொல்கிறாங்க. அது யாரும் காணல. அப்போ அது அப்படி அந்த புரோட்டோக்காலில் தானே அவர் அழைக்கப்பட்டார் என்றது. அடுத்தது எது ப்ரைவேட் விசிட் எது ஒஃபிஷியல் விசிட்ன்றதுக்கான பிரிகோடு இலங்கையில் இல்லாமிக்கிறது எதிர் தீர்மானம் இருக்கிறதுக்கான ஒரு சிக்கலான விஷயமா இருக்கிறது. இதெல்லாம் தாண்டித்தான் இந்த வழக்கில் முடிவு எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. எப்படியோ வரப்போகிற முடிவு நாட்டில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றது முக்கியமாக. பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்க என்ற பேர்ல வந்து லெட்டர் ஒன்று சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஆனா அதுல சட்ட ரீதியான வலிதான தன்மை அது ஒரு டாக்குமெண்ட் ஆவணமாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இன்னும் ப்ரொசீஜர்கள் இருக்குது. அவங்க பிரசிடெண்டாக போயிருந்தால் பிரசிடென்ட் ஏர்போர்ட்ல போய் இறங்கி போகும் வரைக்கும் அதுக்குரிய பாதுகாப்பெல்லாம் அந்த நாட்டில் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப சமர்ப்பிச்சது உண்மையாகவே வந்த இமெயிலா யாரும் இங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்ததான்றது அதெல்லாம் நிரூபிக்க வேண்டும். அப்படி நாட்டில் அந்த பாதுகாப்பு கொடுத்திருக்கணும், அவருக்குரிய ராணுவ மரியாதைகள் கொடுத்திருக்கணும். இதெல்லாம் கொடுத்துக்கொண்டு நடக்கல. அடுத்து அவர் அங்கே போய் எந்த மீட்டிங்லையும் கலந்து கொண்டதாகவும் இல்லை. பிரசிடென்ட் மீடியா கூட அங்கே போகல. அது எங்கும் ஒஃபிஷியலாக எங்குமே அது ஃபோட்டோக்கள் ஒன்றும் வரல. ஆகவே இது நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயம் இருக்கலாம். எப்படி ஒரு சுவாரஸ்யம் அரசியல் ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்குது. அரசியல் சூடு பிடிக்க தொடங்கி இருக்குது. கொஞ்ச நாளைக்கு நாங்க இந்த தீர்ப்புகளை வச்சு ஒரு விஷயம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இதுல நாங்க பேசப்பட்ட விவகாரங்கள் சம்பந்தமாக உங்களோட கமெண்ட்களை சொல்லுங்க. அதே நேரம் நாங்க அடுத்ததாக என்னென்ன தலைப்புகள்ல பேசலாம்ன்றது சம்பந்தமாகவும் உங்களுடைய கமெண்ட்கள்ல இதை சொல்லுங்க. அதே நேரம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த ப்ரோக்ராமை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு இதில் ஏதாவது பங்களிப்பு செய்யலாமாக இருந்தால் உங்களோட பங்களிப்புகளையும் இதில் எங்களுக்கு தந்து உதவி செய்யுங்கன்றதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.